ஏதாவது ஒன்றை தினந்தோறும் வழிபாடு செய்வது, பாராயணம் செய்வதுன்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதுலேயும் ஒரு சிறப்பு பாருங்க, இவ்வளவு இருந்தாலும் கூட ரெண்டே ரெண்டு சின்ன இலக்கியங்கள், அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் தேன் அப்படின்னும் அமிர்தம் அப்படின்னும் பேர் வச்சாங்க. திருவாசகத்தை தேன் என்று சொல்வார்கள், திருவாசக தேன். திருப்புகழை அமிர்தம் என்று சொல்லுவார்கள். திருவாசகத்துக்கு தேன் அப்படி, வேற எதுக்கும் அந்த பேர் கிடையாது. பன்னிரு திருமுறைக்கு தேன்னு சொல்லலை. திருவாசகம் அளவிலே சிறியது, மகிமையில் பெரியது. திருவாசகம் தேன், திருப்புகழ் அமிர்தம். அமுதம்னு ஏன் திருப்புகழ் சொன்னாங்க அப்படின்னா, அது அதனுடைய பயன் கருதி, அதனுடைய தகுதி கருதி, அதனுடைய சுவை கருதி. மற்றபடி யாரும் அமுதத்தெல்லாம் யாரும் சாப்பிட்டதா யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. யாராவது அமுதத்தை சாப்பிட்ருக்கிறோமா? அது என்ன சுவையில் இருக்கும் தெரியாமையே ஏதோ சொல்லிட்டாங்களா? சில அம்மா அப்படி தான், பையனுக்கு பொண்ணுக்கு பார்க்குறான்ட்டு போயிட்டு அங்கேருந்து வந்து, பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாடாம்பாங்க. இவங்க என்னவோ மகாலட்சுமிக்கு பிஏ மாதிரியும், தினம் தினம் மகாலட்சுமியை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாடா அப்படிம்பாங்க. கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல எங்கடா பிடிச்சிட்டு வந்த இந்த பத்ரகாளியம்பாங்க. எப்படி 6 மாசத்துல மகாலட்சுமியை பத்ரகாளியை இவன் மாத்திட்டான். அவ்வளவு உபாசனா பலம் இவனுக்கு, இவன் மாத்திட்டான். அதே மாதிரி தான் அமுதம்னு சொன்னாங்களா? எங்கள் மயிலாப்பூரில் தான் மாம்பழம் விற்றுக்கிட்டே இருக்கிற தள்ளு வண்டியில் ஒருத்தர் போனார். என்னப்பா மாம்பழம் எப்படிப்பா இருக்குங்க? தேவாமிர்தமாக இருக்குங்கண்ணா. என்னது தேவாமிர்தமாக இருக்குங்க? சரின்னு இவர் வாங்கிட்டு போனார். போய் சாப்பிட்டு பார்த்தா ஒரே புளிப்பு. அங்கேருந்து வந்து என்னப்பா தேவாமிர்தமாக இருக்கும்னா ஒரே புளிச்சு கொட்டுதுன்னு அவன் சொன்னான். தேவாமிர்தம் புளிப்பாக இருக்காதுன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னான்னா? அவன் சொன்னதை நம்பி இவர் வாங்கிட்டு போய் திருப்புகழினுடைய சுவை கருதியும், அதனுடைய இனிமை கருதியும், அதனுடைய மதிப்பு கருதியும், எப்படியெல்லாம் முருகப்பெருமானுடைய அழகு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அருள் இருக்கிறது, அடியார்களை அவன் ஆட்கொள்ளுகிற விதம் இருக்கிறது, இவ்வளவையும் சுருக்கமாக வேறு எந்த இலக்கியமும் ஆன்மீக படைப்பும் நமக்கு அருணகிரிநாதர் தந்தது மாதிரி தரவில்லை. எனவே அந்த அமுதக்கடல், திருப்புகழ் என்கிற அமுதக்கடலிலே முருகப்பெருமானை எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்கலாம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க விரும்புகிறேன்.